ஒருவேளை மக்கள் செல்வாக்கு அதிமுக இருக்கிறது அப்படின்ற கூற்று உண்மையா இருந்தால் தேர்தல் ஏதாவது ஒரு தேர்தலையாவது பிரதிபலிச்சிருக்கணும். அதான் உங்களுடைய கூற்று. நான் அந்த தரவுகளோட தான் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் அனுமதி கொடுங்க. இப்போ வாக்குகள் தொடர் தோல்வி தொடர் வெற்றி அப்படிங்கிறது எந்த அரசியல் இயக்கமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்று, உலக அரசியல் வரலாற்றிலேயே 10 தோல்வினா 7 தோல்வி இரட்டை தலைமையினால. அதனாலதான் மாறி வந்தோம். அதுக்கப்புறம் நடந்தது என்ன, ஈரோடு இடைத்தேர்தல், திருமங்கலம் ஃபார்முலான்னு வச்சுட்டு பட்டி தொட்டி அடைக்கிற ஒரு தேர்தலை பார்த்தோம். மக்களை ஆடு மாடுகள் மாதிரி பட்டியில் அடைச்சி வச்சு பண்ண தேர்தலை பார்த்தோம். அதுக்கப்புறம் சந்திச்ச மிகப்பெரிய தேர்தல்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறையை விட ஒற்றை தலைமைக்கு அங்கீகாரமாக வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது என்பது உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு இடமா ஜெயிச்சிருந்தா நம்ம அப்படி பேசலாம். ஒரு நிமிஷம். ஆனா அதே திமுக 2019 கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இடத்துல 6.5% வாக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பது உண்மைதானே. 32 விழுக்காடுலேருந்து இப்போ 26 புள்ளி சில்லற விழுக்காடுல திமுக இருப்பது உண்மைதானே. அப்போ பேசுவோம் 2019 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் நாங்கள் ஜெயிச்சோமே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு தொகுதியை சொல்ல முடியுமா? எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சுதந்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழக அரசியல் வரலாற்றில் எதிர்கட்சிங்கிற தகுதி இழந்த ஒரே கட்சி திருப்பி கேள்விக்குள்ள வர மக்கள் செல்வாக்கு அப்ப திமுக இருக்கு அப்படின்னு உதாரணம் சொல்றேன் மேடம், சொல்ல விடுங்க. எதிர்கட்சிங்கிற தகுதி இழந்தது அப்படின்னா கருணாநிதி தலைவராக இருக்கும்போது, ஸ்டாலின் செயல் தலைவராக இருக்கும்போது தான் அந்த வரலாறு படைத்த ஒரே இயக்கம் வந்து திமுக தான். அதிமுக என்னைக்குமே அந்த வரலாறு கிடையாது. எதிர்கட்சிங்கிற தகுதி இழந்தது கிடையாது. மூன்றாவது முறையாக 2011 எதிர்கட்சிங்கிற தகுதி இல்லையில உங்களுக்கு என்ன? மூன்றாவது முறை நான் சரவணன், நீங்க எவ்வளவு நேரம் பேசலாம் நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஒரு அவசரம் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நான் இடைமறிக்க விரும்பல. கேள்வியை உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. வேணா இந்த டிபேட் முடியறது இல்லை, இன்னும் இந்த ஆட்சி முடிய வரைக்கும் வெயிட் பண்றேன். தமிழகத்துக்கு மட்டுமே உரித்தான சிறப்பான திட்டங்கள்னு திமுக ஒன்னு சொல்லுங்க. எங்க எடப்பாடியார் செஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு மூன்றாவது இல்ல லாஸ்ட் ஃபைனலா சொல்லிடுங்க. மூன்றாவது முறையாக தேர்தல் களத்தை சந்தித்து வெற்றி பெற்றவர்கள் எங்க பொன்மலை செம்மல் தான் தொடர்ந்து 3 முறையாக முதல்வர். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி மூன்றாவது முறையாக இரட்டை தலைமை. மேடம் கொஞ்சம் ஹிஸ்டரியை தெரியணும் மேடம், வரலாறு முக்கியம். அதாவது மக்கள் ஜெயிச்சாதான் மக்கள் செல்வாக்கு அப்படிங்கறது அரசியல் கணக்கு கிடையாது. நம்ம 2026 நோக்கி போயிட்டு இருக்கோம். அது தொடர்பா நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு நான் சரவணன் கிட்ட இல்ல ஒரு நிமிஷம், வரலாறு முக்கியம். அதாவது தொடர்ந்து ஜெயிச்சவர்கள் என்பது கிடையாது. ஸ்டோரியிலே இருக்க முடியாது. இல்ல இப்போ என்ன அப்படின்னா இந்த 3 வருடங்களிலே என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன சாதனையை செய்திருக்கிறீர்கள் அப்படின்றாங்க. மக்களுக்கு இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களுக்கு வந்து 40% இடஒதுக்கீடு, ஏற்கனவே 30% இருந்துச்சு, அதை வந்து 40% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. அதே போல இன்னும் பல விஷயங்கள். இது வந்து எப்படின்னா வெல்ஃபேர் இல்ல என்ன இடஒதுக்கீடு என்னது? 30 என்ன இடஒதுக்கீடு? 30 to 40 என்ன இடஒதுக்கீடு? அரசு வேலை வாய்ப்புகள்ல. அரசு வேலை வாய்ப்புலையா? ஓ. ஸோ என்ன அப்படின்னா இப்படி இருக்கும் பொழுது இது வந்து சமூக இதை பற்றி வெல்ஃபேர் பாலிடிக்ஸ். இந்த அரசாங்கம் வந்து வெறும் வெல்ஃபேரை மட்டுமே பண்ணுதா, வெறும் கொடுத்து கொண்டே இருக்கிறதா அப்படின்னா இல்லை. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வருடங்களிலே தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் எத்தனை? அதை ஏன் இந்த 10 வருஷத்தில் ஒரு தொழிற்சாலையை தொடங்கலை? நீங்கள் உங்களால் தொடங்க முடிஞ்சுதா? போட்டிங்க GIMனு போட்டிங்க, என்னெல்லாமோ போட்டிங்க, வருஷம் போட்டிங்க, கணக்கு தான் காமிச்சிங்க, 50 கோடி 100 கோடி செலவு. நீங்கள் இப்போது கண் எதிர திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. சின்ன எக்ஸாம்பிள், கொஞ்சம் இருங்க சார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க, நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலைகள் பொறுமையா இருங்க சார், அவசரப்படாதீங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல தெம்பு இருக்கா உங்களுக்கு? தெம்பு இருக்கா? ஒரே நிமிஷம், ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்ன டாடா தொழிற்சாலை எங்க தொடங்கப்பட்டிருக்கிறது? ஓசூர்ல. அதே போல காலனி தொழிற்சாலை எங்க தொடங்கப்பட்டிருக்கிறது? பெரம்பலூர்ல தொடங்கப்பட்டிருக்கிறது. எங்க வரலாறு தெரியல, இதுவும் தெரியலனா இங்க வந்து ஒரே நிமிஷம். என்ன அப்படின்னா என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் பதில் இருக்கா? 10 வருஷத்துல என்ன தொழிற்சாலை தமிழ்நாட்டுல தொடங்குனீங்கன்னு கேட்டேன், பதில் இருக்காது. ஒரே ஒரு நிமிஷம். அதே போல இந்த கேள்விக்கு வந்து விடை இன்னும் கிடைக்கவே இல்லை. இருங்க, இது வரட்டும். இந்த கேள்விக்கு விடை வாங்கிட்டு வாங்க. 10 வருஷத்துல
அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட 1 மெகாவாட் திறன் கொண்ட திட்டம் ஏதாவது இருந்தால் இப்ப வெளியில சொல்லுங்க அவரை. நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆல்டர்னேட் காற்றாலை மின்சாரம் என்று ஆசியாவே மிகப்பெரிய இல்ல 1 மெகாவாட் ஒரே 1 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய தரவல கேளுங்க. இல்லங்க நீங்க பேசும்போது நான் பேசும்போது நீங்க புரிஞ்சுட்டீங்க. ஒரே 1 மெகாவாட் உற்பத்தி செய்த திறன் கொண்டிருக்கக்கூடிய அதாவது ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம இந்த விவாதம் வந்து எப்படின்றத பாத்துக்கலாம். கேளுங்க. 3400 மெகாவாட் காற்றாலை மின்சாரம் துவங்கியது அஇஅதிமுக ஆட்சி காலத்துல தான். காற்றாலை மின்சாரம் இல்லன்னா அவர் காற்றாலை மின்சாரம் வந்து நீங்க தொடங்கல. நாங்க தொடங்க வேற யார் தொடங்க? நாங்க தொடங்க யார் தொடங்க? பிரைவேட் பிளேயர்ஸ். அப்ப டாடா யார் அரசாங்கம் பேசிச்சா? டாடா கம்பெனி என்ன திமுக கம்பெனியா? டாடா பிரைவேட் கம்பெனியா திமுக கம்பெனியா? தனியார் தூங்கிய கம்பெனி டாடா தனியார் தொடங்கிய அரசாங்கம் தொடங்கிய இல்ல ரெண்டு பேரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் கேக்குறேன் 1 மெகாவாட் திறன் கொண்டது அதாவது உங்களால தொடங்க முடியும்னு சொல்லி கேட்டோம். சரவணன் வெயிட். சத்யன் வெயிட் இல்ல வெயிட் இல்ல நோ சார் நோ வெயிட். தெரியாம I said wait. அதாவது நீங்க ரெண்டு பேரும் டீடைல்ஸ் போனீங்கனா இல்ல நீங்க ரெண்டு பேரும் டீடைல்ஸ் போனீங்கனா ஒரு நிமிஷம் நெறியால நீங்க சார் அப்ப you just have to obey me right இல்ல நான் நாகரிகமா தான் இருக்கேன் நானும் நாகரிகமா தான் கேட்டிட்டு இருக்கேன் இல்ல ரெண்டு பேரும் அவ்வளவு டீடைல்ஸ்ல போனா அதுக்கு நிறைய கிராஸ் வெரிஃபிகேஷன் தேவை கையில வந்து ஆவணத்தோட அந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வெச்சிட்டு நம்ம அது that is up for a debate right